கழுகுகளின் வகுப்பறைக்குள் ஒரு மந்தை கூட்டம் நுழைந்தது. அடிமைகளை அவர்களாகவே இருக்க விடுங்கள் என்றது ஒரு கற்பனை கதாபாத்திரம். அவர்கள் உணவாக படைக்கப்பட்டவர்கள் அல்ல, மாற்றத்தை விரும்பாதவர்கள் என்று தொடர்ந்தது அந்த கதாபாத்திரம். புத்தனால், இயேசுவால், காந்தியால் வராத மாற்றம் உன்னால் மற்றும் எப்படி வரப்போகிறது என்று ஒரு கருப்பு ஆட்டை பார்த்து கேட்டது. முதலைகள் வாழும் இடத்தில் சமதர்மம் பேசாதே என்று எச்சரித்தது. முதலைகள் வாழும் இடத்தில் சமதர்மம் பேசாதே என்று எச்சரித்தது. அதை எதற்கு என்னிடம் சொல்கிறாய் என்று ஒரு விளையாட்டு. ஆம், அந்த கற்பனை கதாபாத்திரத்துக்கு கண் தெரியாது, காது மட்டுமே கேட்கும். அது சரி, ஆடு சரி, அது என்ன விளையாட்டு? எல்லாமும் கற்பனை என்றாகும் போது அது மட்டும் நிஜமாகுமா என்ன?